ஆண்டவர் இந்த காலையிலிருந்து இளைப்பாறுதல் 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 என்ற வார்த்தையே பேசுகின்றார். ஆமென். முதல் ஆராதனையில் தேவ ஜனங்கள் இளைப்பாறுற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு ரெண்டாவது ஆராதனையில் பேச சொன்னார். முதல் ஆராதனையில் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன், எரேமியா 31. இப்போ யோசுவா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்கள உட்படுத்தினார் அப்படின்னு எபிரேயர் 4:8 ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த வசனத்தை படிக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலிருந்தே நான் படிக்கிறேன். 11ஆம் வசனம் என்னுடைய இளைப்பாறுதல். 18ஆம் வசனம் என்னுடைய இளைப்பாறுதல். 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:1 இளைப்பாறுதல். 3ஆம் வசனம் விசுவாசித்துள்ளாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க முடியாது. 5ஆம் வசனம் அவள் என்னுடைய இளைப்பாறுதல். யோசுவா 8ஆம் வசனம் அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால். நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க தெரியலன்னா ஆண்டவர் தேவனுடைய மனுஷரை ஏற்படுத்தி நம்ம பிரவேசிக்க பண்ணுகிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம தான் பிரவேசிக்கணும். ஆமென். அப்படி இல்லைன்னா யோசுவா அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்கள உட்படுத்தின அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின பிற்பாடு இவரை எழுப்புறதுக்கே பல நாள் ஆயிடுச்சு. யோசுவாவை நீங்கள் படித்து பாருங்களேன். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பலங்கொண்டு மனதாயிரு. 7ஆம் வசனம் மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. 9ஆம் வசனம் பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. இவரை ஆண்டவர் எழுப்புறதுக்கு பலமும் இல்லை, திட மனசும் இல்லை, திகைக்கிறாரு, கலங்கிறாரு. இவரை ஆண்டவர் ஏற்படுத்தி கர்த்தருடைய ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே உட்படுத்தினான்னு எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இளைப்பாறுற காலம், ஒரு கவலை இல்லாமல் இருக்கிற காலம் இனி வரும். இந்த அதிகாரத்தை எபிரேயர் படிச்சப்பட்ட இன்று சத்தத்தை கேட்டால் இன்றைக்கே வந்துடும். இன்றைக்கி அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா எழும்ப முடியல, பலம் இல்லை, மனசு இல்லை, பயம், திகைப்பு. அதை பாஸ்டர் ஆவியானவர் ஏவ என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயமாக இல்லாமல் இருங்கன்றார். கலங்கவே வேண்டாம் அப்படின்றார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இனி இளைப்பாறுற காலம் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எழும்பணும். நான் இந்த பிரசங்கம் பண்ணுறேன், நான் கூட எழும்ப முடியல ஆண்டவரே, எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க, எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, எப்படியாவது இயேசுவே அப்படி சத்தம் போட்டிருந்தேன். எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க, எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, எப்படியாவது இயேசுவே. அப்படி எவ்வளவு சத்தம் போட்டேன். அப்போ ஆண்டவர் வந்தார். அதுக்காக சொல்ல வர்றேன், இன்று அவருடைய சத்தம் கேட்குது இல்லை, உங்கள் சத்தத்தை இன்று கேட்கட்டுமே. சொல்லுங்க.
அவர் சத்தம் இன்று உங்களுக்கு கேட்குதுல்ல, அப்போ உங்கள் சத்தம் அவர் கேட்கட்டுமே. பலம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் இருந்த வருஷங்கள்லாம் போகட்டுமே. இன்னைக்கு நான் எழும்புறேன். எத்தனை முறை பாடணுன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் எழுப்புறார். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து காப்பதும் நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோத்து போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, ஆமென், அப்படி என்னை எழுப்புங்க அப்படின்ற கையை அப்படி உயர்த்தணும். ஏன்னா ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கொடுத்து தான் தூக்குறாரு. அவர் கை கொடுத்தும் நம்ம எழும்பலைன்னா நம்மளை மாதிரி ஒரு ஃபெயிலியர். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன சொன்னார்? கையை பிடிச்சி தான் தூக்குறாரு. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார் கையை பிடிச்சோம்? கர்த்தர் கையை. அதனால் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. இதை திருப்பி திருப்பி சொல்கிறார். எத்தனை முறை சொல்கிறாரு பாருங்க. அதனால் நான் இனிமேல் நான் தோன்று போனது, பலவீனமாக இருந்தது, அதெல்லாம் இன்றோடு முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லும்போது அப்படி கையை வச்சு சொல்லணும். 1 2 ஆக்ஷன். 1 2 3. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. சத்தம் வரல. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. இன்னும் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. கையவற்றி எப்படியாவது இயேசுவே. நான் இப்போ 3வது பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு தொண்டை கட்டியிருந்தா நியாயம். ஆனாலும் ஜெரோமை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே அவர்? ஆமாம், எப்படி 3/4 மணி நேரம் பாடுறாரு, அப்படியே சும்மா நெய் மாதிரி தொண்டை. ஆமாம், போகும்போது தொண்டையை மாற்றிட்டு போகலான்னு இருக்கேன். எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே. இங்கிருந்து ஒரு நதி வெளியே போனோம், இங்கிருந்து ஒரு நதி வெளியே போனோம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்திலிருந்து ஒரு நதி வெளியே போச்சு. நான் அவரை கேட்டேன், அது எப்படி ஆலயத்தில் ஒரு நதி வரும்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இத்தனை ஊற்றுகள் ஒன்றா சேர்ந்தா நதி ஏன் பாயாதுன்னு கேட்டார். அப்போ நீங்கள் ரட்சிப்பின் ஊற்று. யோசுவானா ரட்சிப்பு, ஜாஷுவா மீன்ஸ் சால்வேஷன். அப்போ ரட்சிக்கப்பட்டவனெல்லாம் ஒரு ஊற்று. ஊற்று எங்கேருந்து பாயும்? அவுட் ஆஃப் இஸ் பெல்லி தேர் ஷேல் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். இங்கிலீஷ் சரியாக பேசிட்டுனா, அவர் வேற வெளிநாட்டில் இருந்தவரா, ஏதாவது தப்புன்னு பண்ணிடுவோன்னு ஒரு பயம். ஆமாம், நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறதுல தான்
அப்படியே அப்படி வந்துடணும். ஆமென். எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்பர் ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. இன்னும் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, இன்னும் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே. ஆமென். நான் முதல் முறை பிரசங்கம் பண்ண சொன்னேன். நான் வாலிபனாக இருக்கும்போது என் பின்னால் ஒரு டீம் இருந்தது. அந்த டீமுக்கு பேர் குட் நியூஸ் டீம். நாங்கள் தெரு தெருவாக சைக்கிளில் ஊர்வலமாக பாடிக்கிட்டு போனோம். நாங்கள் ஒரு டார்கெட் போட்டோம், ஒரு 40 கிராமத்தை நம்ம சுற்றணுன்னு. சைக்கிளில் 20 சைக்கிளில் போவோம். நான் தான் முன்னால் போவேன், பயம் கிடையாது. ஊத்துக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே போகும்போது பாட ஆரம்பித்தோடனே ஒரு ஆள் வந்து சைக்கிளை பிடிச்சிட்டான். சைக்கிளை பிடிச்சிட்டு, சார் எங்கள் தெருவில் சத்தம் போடக்கூடாது. இல்லை நான் சத்தம் போடுவேன். முடியாது. ஒன்று சைக்கிளை பிடிச்சிட்டான். எங்கே இயேசுவை காட்டுங்க பார்ப்போம். எப்படி காட்டுறது? நானே சைக்கிளை வேறு பிடிச்சிட்டான். என் பின்னால் 20 பேர், 20 சைக்கிள் நிற்குது, 19 சைக்கிள் நிற்குது. எல்லாருமே அப்படி ஒரு கால் ஊனிட்டு நிற்கிறாங்க. எப்படி சமாளிக்க போகிறேன்னு. உடனே நான் கண்ணை இறுக்கமாக மூடி என்ன பண்ணுறது, கண்ணு தெரியாத அந்த யார் சகைவா இல்லை பர்த்திமேயு, அதுக்கு தாம்மா நீ கூட வரணுன்றது. நல்ல வேளை என்னை காப்பாற்றிட்ட வந்து. கண்ணு தெரியாத பர்த்திமேயு எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே தேவனே குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். இப்போ நிறைய பேர் அதட்டுறாங்க, சும்மாரு. இப்போ தான் ஓவராக கூப்பிட்டான். நான் உடனே கண்ணை மூடினேன். ஆண்டவர் இந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தினார். இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் இயேசுவை காட்டாமல் போகக்கூடாதுங்க. அப்போ கண்ணை மூடு. நானும் கண்ணை மூடுறேன். இயேசு வந்தால் நீ வீட்டுக்கு போ, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சொல்லி அவன் கையும் சேர்த்து சைக்கிளை பிடிச்சிட்டேன். இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கண்ணை அப்படி பார்த்தேன். அவன் என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கண்ணை மூடு. ஏன் கண்ணை மூட சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நீ இந்த உலகத்தை பார்க்குற, அதனால் படைச்சவர் தெரியல. படைச்சதெல்லாம் பார்க்குற, படைச்சவரை பார்க்க முடியாது. பார்த்தா நீ உயிரோடு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அவர் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்ததுன்னு இருக்கு. அவர் நடந்து வந்தால் மதுரை இருக்காது. அவர் சத்தம் கேட்டால் மலையே அதிரும். யார் உயிரோடு இருப்பாங்க? அதனால மோசே மோசே கர்த்தரை பேச வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் பேசினா செத்து போயிடுவான். அதனால கர்த்தர் மோசே மூலமா பேசினார். அப்போ மோசே மூலமா பேசினாரு. இப்போ மோசங்க மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பார்த்தா தெரியலையா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசே கிடையாது. இப்போ நம்ம எலும்புனா பயன்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 3வது முறை இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டேன். அவன் என் சைக்கிள் ஹேண்டில் இப்படி ஆட்டுறான். இப்படி இப்படி. ஏன் சைக்கிள் ஆட்டுறேன்னா, இயேசு என் பக்கத்தில் நிற்கிறாருங்கன்னா. கர்த்தர் முன்னால் சொல்றேன். சொல்லுங்க. அப்படியே எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு போங்க, என் கையால் ஒரு காப்பி வாங்கி தரேன்னு 20 பேருக்கும் காப்பி வாங்கி கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஹோட்டல் பேர் ஞாபகம் இருக்குது, உமா சங்கர் கஃபே. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 40-45 வருஷத்துக்கு முன்னால நடந்து சொல்றேன். எல்லாருக்கும் அவனே கையால் காப்பி அந்த பித்தளை டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னொரு ஜெபம் பண்ணட்டுமான்னு. ஏன்னா எல்லாருக்கும் போண்டா கூட வாங்கி கொடுன்னு. நமக்கு தெரியல, வாய் இருக்குது தவிர கூப்பிட தெரியலையே. எப்படியாவது இப்ப சத்தமாவை கூப்பிட்டீங்க, சத்தமாவை கூப்பிட்டீங்க. இல்ல, இது இத்தனைக்கு இது பழைய பாட்டு தான். இது எத்தனாவது முறை பாடுறோம்? வந்ததுலேருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த முறை கையை உயர்த்தி
எப்படியாவது என்ன மீட்டுக்கொள். அவர் கையை பிடிச்சு தூக்குற மாதிரியா கையை காட்டுறீங்க? நான் என்னமோ உங்களை ஓட்டு கேட்ட மாதிரி. என் கையை பிடிச்சு தூக்கிருங்க ஆண்டவரே. பலம் இல்லை ஆண்டவரே, தைரியமும் இல்லை ஆண்டவரே, தவிக்கிற ஆண்டவரே, யாருக்குமே தெரியாது ஆண்டவரே அப்படின்ற மாதிரி கையை அவர் பிடிச்சி தூக்குற மாதிரி. நான் போன ஆராதனையில் சொன்னேன், ஆலயத்தில் சத்தமிட்டேன், கர்த்தர் வானங்களை தாழ்த்தி வந்து என் கையை பிடிச்சி தூக்குனார். அல்லேலூயா. எப்படியாவது நான் எழும்ப ஏதாவது, தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. என் கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. எப்படியாவது இதை விட பலமா கூப்பிட முடியுமா உங்களால? கூப்பிட்டு பாருங்க. எப்படியாவது, இன்னொரு முறை, எப்படியாவது இயேசுவே. ஆமென். யோசுவா அப்படின்னு இந்த 6வது புத்தகத்தை நான் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், முதல்ல 5 புத்தகத்தை சொல்லித்தரேன்னார். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு. முதல் புஸ்தகம் என்னன்னா, 2 ஜோடி ஆளணும், 1 தோத்து போனா நான் துரத்திடுவேன்ட்டார். இப்போ பாருங்க, உங்கள் ஜோடி தோத்து போனா நீங்கள் ஆள முடியாது. சொல்லுங்க, அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ முதல் வெற்றி என்ன தெரியுமா? உங்கள் ஜோடியை காப்பாற்றுறது. யாரெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க, கை விட்டது இன்னைக்கே கடைசியாக இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதெல்லாம் திருந்தாதுங்க, அதெல்லாம் திருந்தாது. எவ்வளோ நான் ட்ரை பண்ண தெரியுமா? அப்படி எத்தனை பேர் விட்டுட்டுங்க நீங்கள் வீட்டில்? எப்போ நீங்கள் 1 தோத்துதோ அன்னைக்கே யூ ஆர் அன்ஃபிட் டு ரூல். டோன்ட் ஸ்பாயில் மை கார்டன், கெட் அவுட். சொன்னது யாரு? படைச்சவர். 2 பேரும் ஒன்றா சேர்ந்துவாங்க, மறுபடியும் ஆளை வைக்கிறேன். 120 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏனோசு பிறந்தான், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷங்களானா என்ன? யாரெல்லாம் இப்போ அப்படி எழுப்பாமல் வீட்லேயே விட்டுட்டு இது உருப்படாதுன்னு விட்டுட்டீங்களோ, நீங்கள் ஆளவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஆள முடியாது. யூ ஆர் பார்ன் டு ரூல், டு சப்டியூ. சரியா சொல்கிறேன் ஐயா? ஆமாம். நீங்கள் வேற பைபிள் ஸ்காலர்லாம் வேற உட்காந்து பயமாக இருக்கு. போங்க, அந்த ஜோடியை காப்பாத்துங்க, கெஞ்சுங்க. ஆமென். அல்லேலூயா. அதை விட்டுட்டு கை வீசம்மா, கை வீசு. சர்ச்சுக்கு போகலாம், கை வீசு. அப்படியே கறிக்கடைக்கு போகலாம், கை வீசு. 4 கிலோ வாங்கலாம், கை வீசு. அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு, கை வீசு. சொல்லுங்க சீக்கிரமாவே. இன்ற சத்தத்தை கேட்டால் உடனே கீழ் பண்ண என்ன பிரஸ்டீஜ் நமக்கு? எனக்கு ஒரு தம்பதியை தெரியும், ரட்சிக்கப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுது. ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் நல்ல வீட்டை கட்டி அவர் இருக்கிறார், வீட்டை கட்டி இருக்கிறார். நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம். ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? இன்னொரு வாதம், பிடிவாதம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை உடைக்கணும் நம்ம. அதுக்கு பேர் தான் வெற்றி. 2வது புஸ்தகம் என்ன தெரியுமா? யாத்திராகம். நம்ம யாத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இவங்க குடும்பமாக யாத்திரை பண்ணாங்க. ஆண்டவரை தேடி வந்தா குடும்பமாக வரணும். அப்போ நீங்கள் 2 பேர் ஜெயிச்ச பிற்பாடு உங்கள் பிள்ளைய கூப்பிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதனைக்கு வரும்போது சிறு பிள்ளைகளை முதல்ல என்கிட்ட வர சொல்லுங்கன்றார். சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் ஆராதனை நடக்கும்போது குழந்தைகள் பாலகர் வாயினால நான் துதியை உண்டாகும்படி செய்தேன்றார். அப்போ பிள்ளைங்க துதிக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இவங்க ஆலயத்தில் சத்தம் கேட்குதா அவனுக்கு அப்படின்றாங்க. ஆம், கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் நான் பாட்டு சத்தம் கேட்கிறேன். எத்தனை பேர் புரியுது? அப்போ உங்க வெற்றி என்ன தெரியுமா? யாத்திரையில் உங்க பிள்ளைங்க கொண்டாந்துடணும். யாரெல்லாம் ஃபெயிலியரோ நீங்க ஆள முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆம், கேட்கிறேன், நான் கேட்கிறேன்,
குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்து நான் கேட்கிறேன். சும்மா இருக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு. நான் அவங்க சத்தத்தை கேட்குறேன். இப்போ சொல்லுங்க, உங்க ஜெபத்தை கூட கர்த்தர் கொஞ்சம் பெண்டிங்கில் வைப்பாரு, உங்க பிள்ளைங்க ஜெபத்தை உடனே கேட்பாரு. எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. பிள்ளைகளா வச்சிருக்கிறீங்க. ஒரே ஒரு ராஜா பத்தான் 9 பிள்ளை, அல்ல ஒன்று கூட ஒரு பிடி. தீர்மானத்துக்கு வாங்க. இப்போ எங்கள் பாஸ்டர் ஐயாவுடைய பிள்ளைங்க பாருங்க எல்லாம். அதனால் அவர் உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வெற்றி என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க. யாராவது இங்கே அம்மாவாக இருந்தால் சும்மா கிடையாது. உன்னை நம்பினால தான் கொடுத்தாரு, அடுத்ததும் கொடுக்க போறாரு. போதும் சாமி, அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல. யாத்திரை பண்ணா குடும்பமாக பண்ணணும். இதை சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். 3வது புஸ்தகம் லேவியன். லேவியன் யாருன்னா கர்த்தரே போதும்னு வாழ்வான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே அவன் பங்குன்னு வாழ்வான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு எது கிடைச்சாலும் கர்த்தருக்கு ஒரு பங்கு கொடுத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. லேவியனுக்கு அவன் கொடுக்கறது தான் கர்த்தருக்கு பங்கு, அவனுக்கு அவர் தான் பங்கு. புரிஞ்ச மாதிரி இருந்தால் நான் அடுத்த எண்ணாங்கத்துக்கு போவேன். எனக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரேன்னு கொடுத்துருது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால லேவியன்னா கர்த்தரே அவன் பங்கு. உங்களுக்கு பெரிய சொத்து கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமாம். மற்ற சொத்தெல்லாம் அழிஞ்சிடும். ஒரு ராஜா திருவிழாவுக்கு போகும்போது யானை மேலே போகிறார். ஒரு பெரிய பையில் பொற்காசு வச்சுக்கிட்டு போகிறார். யானை அப்படி போகுது. மந்திரி பிரதானிங்கள்லாம் கையில் ஈட்டியோட அவரை எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே யானை வரும்போது கொஞ்சம் இறக்கம், மலை. அது கொஞ்சம் வேகமாக ஸ்டெப்ஸ் எடுக்க மூட்டை கையை விட்டு நழுவி சொல்லுன்னு கீழே விழுந்துருச்சு. பொற்காசெல்லாம் அப்படியே ஓடுது. இப்போ மந்திரியும் பிரதானிகள்லாம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. ராஜா, ஏன் பார்க்குறீங்க? யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்குமோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னது தான். எல்லாம் ஓடி ஓடி எழுது. யார் யார் எவ்வளோ எடுக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு பிற்பாடு மந்திரியும் காணும், எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் யானை பாக மட்டும் பக்கத்துலேயே நிற்கிறான், கையில் அங்குஸ்தோட. அப்போ ராஜா திரும்பி கேட்குறாரு, உனக்கு வேண்டாமான்னு. அமைதியாக இருக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க எடுக்கிறாங்க பாரு, நீ ஏன் சும்மா இருக்கிறான்னு. அதை கொடுக்குற ராஜா என் பக்கத்திலே இருக்கிறாரு. சொல்லுங்க, அவரே என் பக்கத்தில் இருக்கிறாரு. இதுதான் லேவியன். எனக்கு யாரும் இல்லை என்னாலும் பரவாயில்ல, கர்த்தரே என் பங்கு. எத்தனை எனக்கு புரிஞ்சதுன்னு கையை வர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. 4வது புஸ்தகம் எண்ணாகமம். எண்ணாகமம்னா என்னன்னா, இதில் சரியான புருஷனெல்லாம் எண்ணுன்றாரு. புருஷன் ஆகிட்ட பிற்பாடு உன்னை ஆண்டவர் கணக்கில் வைக்கணும். இங்கே எத்தனை பேர் புருஷரோ இனிமேலாவது அவர் கணக்கில் இருக்கணும். ஒப்புக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் நீ ஓவராகவே பேசுகிற. நான் ஊருக்கு போகிறேன், எப்படி பேசுனேன் என்ன? ஆமாம். யாராவது இங்கே புருஷனாக இருந்தா இனிமேல் உன்னை கணக்கில் ஆண்டவர் வைக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா புருஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அவ்வளோதான். இனிமேல் ஆகிலும் பேரை ரிப்பேர் எப்படி எப்படியாவது இயேசுவே எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. புருஷராக இருக்கிற கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி இனிமேல் உங்களை கணக்கில் ஆண்டர் வைக்கிற மாதிரி ஆயிடணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? இனிமேல் உடனே ஒரு அம்மா திரும்பி அவங்க வீட்டுக்கார பார்க்குறாங்க, உங்களுக்கு தாங்க ஆண்டோட எண்ணிக்கையில் நீ இருந்தா நீ ஊரில் பெரிய மனுஷன். ஆமாம், ஆமாம், நீ தான் தலை. ஆமாம்.
எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. புருஷர் மட்டும் எப்படியாவது இயேசுவே. ஆண்டவர் எண்ணணும். 5வது புஸ்தகம், சேயீரிலிருந்து ஓரேபுக்கு பயணம். அது சேயீர்னா நம்ம குடியிருக்கிற ஊர். இந்த ஊரை விட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். புரிஞ்ச மாதிரி தெரியலையே, இதெல்லாம் சொந்த ஊர் கிடையாது, அதான் சொந்த ஊர். ஆமா, யூதா தேசத்தில் பாட்டாவது அரணான நகரம், பலனான நகரம் நமக்கு உண்டு. ஆமேன். அதனால சேயீரிலிருந்து ஓரேபுக்கு பிரயாணம். அது சேயீர்னா உங்க வீடு. ஆமேன். ஓரேபுன்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய சத்தம் கேட்குற வீடு. மோசேவுக்கு இந்த விஷயம் தெரியாம ரொம்ப நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஓரேபுக்கு வந்துட்டார் பாருங்களேன். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். மோசே மோசேன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பாட்டு எழுதும்போது தேவகுமாரா அப்படின்னு உட்கார்ந்தேன். எங்கள் வீட்டம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ நேரமாக தேவகுமாரா தேவகுமாரா அப்படின்னு. அதை பாட்டாக்குங்கன்னாங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. 2 முறை நான் கூப்பிடும் போதெல்லாம் மோசே மோசேன்னு கூப்பிடுறேன், நீ என்ன தேவகுமாரான்னு 2 முறை கூப்பிடுனாரு. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பிழைக்க தெரியாதவன்னா அது உமக்கே தெரியும், எதற்கும் உதவாதவன்னா என் உறவே அறியும். பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும், எதற்கும் உதவாதவன் நான் என் உறவே அறியும். உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாது. உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாது. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாது, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் இதயம்
இயங்காது. உதவாது என் நீதி உதவாது. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. செய்யறது போதும். அவர் உபாகமத்தில் எழுதுறார், போதும் இந்த மலை நாட்டை சுற்றி இருந்தது. ஓரேவுக்கு போகணும். ஓரே பண்ணா தேவ சத்தம் கேட்குற இடம். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சாங்சுவரியை நேசிக்கிறீங்கன்னு தெரியல. சத்தம் கேட்கறதுக்கு ஓடி வந்துடணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுதுன்ற கையை ஊற்றி காட்டுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்பாதீங்கப்பா. எப்படி பண்ணணும்? நம்புங்கப்பா. நீ வந்தது எவ்வளவு நல்லதுமா. இனி வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு நம்புங்கப்பான்றது போது முகத்தை அதே மாதிரி வச்சுட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் பாடுற மாதிரி நம்புங்க. எவன் நம்புவான்? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்புங்க பொண்ணு உங்க முகத்தை பார்த்தாலும் அதில் நம்பிக்கை தெரியணும். 1 2 3. அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன். அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். ஆமென். பலம் கொண்டு உன்னை பார்த்தாலும் பலமா தெரியணும். உங்க மனசுலயும் ஒரு தைரியம் இருக்கணும். என்னாச்சு உனக்கு அப்படின்னு மற்றவங்க கேட்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். ஒரு வித்தியாசம் தெரியணும். பலம் கொண்டு திடமானதாயிரு. எத்தனை முறை? 3 முறை சொல்றார். படிக்கிறேன் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பான்ல, நிற்க மாட்டான். என் பிள்ளைய ஜெயிக்க இன்னொருத்தன் கிடையாது. உன்னை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஆமா, ஒரு படி எக்ஸ்ட்ராவா இருப்பேன். உன் கையை பிடிச்சி கூட இருப்பேன். அப்படிதானே இருக்கு. நான் மோசையோடு இருந்தேன், ஆனா ஒரு படி அதிகம். உன் கையை பிடிச்சிருக்கேன், விடவே மாட்டேன். இந்த வார்த்தையை எனக்கு என்ன ஆண்டவர் அரியலூருக்கு நான் போகும்போது பேசின வார்த்தை இது. அரியலூருக்கு நான் போகும்போது நான் சொன்ன முதல் பிரசங்கம் இதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. உடனே டியூன் போட்டு பாட ஆரம்பிச்சிட்டு ஜெயிக்கிறவன் தான். நீங்க வெளிப்பட்டு வருஷம் கடைசியில் வந்தா யாரு ஜெயிக்கிறானோ அவன் தான் கணக்கு. நம்ம தோத்தது எத்தனையோ வருஷம் இருக்கட்டும். ஆமென். இனி நீங்க ஜெயிக்கிறத உங்க உறவார் பார்க்கணும், உங்க ஊரார் பார்க்கணும்,
தேசம் பார்க்கணும். என்ன தோல்வியா பார்த்தது? ஆமென், அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பக்கத்தில் அவங்கள காட்டி நீ உயிர், அப்படி நீ உயிர், ஒரு பக்கத்தில் சின்ன பிள்ளையா இருந்தால் கூட பரவாயில்ல, நீ உயிரோடு இருக்கும், ஒரு விரலை காட்டி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இருங்க, அல்லேலூயா. ஒரு விரலை காட்டு சொன்னா நீங்க கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அது எப்படி பாடும்? நான் சொல்ல புரியுதா? அப்படியே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டணும். யோசுவா அவங்கள அந்த இளைப்பாட்டுக்கு உட்படுத்தினா. அப்படின்னா பாருங்க, படிக்கிறேன் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணுங்க, புறப்படுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவர் பேசும்போதே நீங்க எழும்பணும். இந்த பிரச்சனை எல்லாம் முடியிட்டோம்னா யாருக்கு தேவை? பலம் இல்லை, மனசு இல்லை, எழும்புதான். கர்த்தர் பேசிட்ட உடனே அன்னைக்கே மோசை எழும்புறார், யோசுவா எழும்புறார். இப்போ உங்களோட பேசுறது கர்த்தர் தானே. எனக்கு பலம் இல்லை, எனக்கு திட மனசும் இல்லை அப்படின்னு. ஒரு காரு புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஒரு கேரேஜில் பல மாதமாக ட்ரை பண்ணி ஒரு காரு ரெடி பண்ணிட்டாங்களாம். எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த மாடலில் இந்த காரை காப்பிரைட் எடுத்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வெளியே எடுத்தால் கேரேஜ் இடிக்குதான் கார் மேலே. உடனே எல்லாரும் அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்களாம். ஐயோ, இந்த காரை வெளியே எடுக்க முடியாதே, இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டோமே, இதை வெளியே எடுக்க முடியலையேன்னு வாட்ச்மேன் உட்காந்து என்னங்க பிரச்சனைன்னு கேட்டாரான். வாட்ச்மேன், என்னங்க பிரச்சனைன்னு? காரை வெளியே எடுக்க முடியலைங்கன்னு. அட நீங்கள் ஒன்று, இது ஒரு பிரச்சனையா? காரில் இருக்கிற காற்றெல்லாம் எடுத்து வெளியே விடுங்கன்னாரான். அவ்வளோதான், ஐட்டு கிடச்சிருச்சேன், காரை வெளியே எடுத்துட்டாங்களா. இது வரைக்கும் நம்ம தோற்றதெல்லாம் தெரியும். இனிமேல் ஆகிலும் நான் சாதாரண ஆள் இல்லைன்னு உங்கள் உறவுக்கும் உங்கள் உலகத்துக்கும் தெரிய வைக்கலன்னா நம்ம எவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. 3வது அலை வந்தா கூட நீங்க பயப்படக்கூடாது. சொல்லுங்க. நீங்க போய் ஆமோஸ் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவரே, முதல் கந்தாயம் யாக்கோபு எப்படி எழுந்திருப்பான்? ஐயோ, 2வது கந்தாயம் எப்படி எழுந்திருப்பான்? அப்புறம் 3வது அக்கினியே வருதான். போதும், நிறுத்தும் கர்த்தாவே, அவன் எப்படி எழுந்திருப்பான்? கர்த்தர் சொன்னாரா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. ஜல்லடையில் போட்டு ஜலிச்சாலும் இந்த மணி பத்திரமா தான் இருக்குன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதனால இங்கிருந்து போகும்போது எப்படி போனோம்? 3வது அலைக்கு பயந்துகிட்டே போனோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு
உன்னோடும் இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு மனதாயிரு. அல்லேலூயா, ஆமென். இதுக்கு முன்னால வரலாறு படிக்கணும், அந்த தோல்வியெல்லாம் நினச்சிக்கிட்டெல்லாம் போனதெல்லாம் போட்டு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னால். நான் சோர்ந்து போய் இவ்வளோ தாடி வச்சுட்டேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் காலையில் கத்திரிக்கோளோடு தான் வருவாங்க. டேடி ரொம்ப அசியமாக இருக்கு டேடி, இவ்வளோ தாடியா, ட்ரிம் பண்ணுங்க டேடி அப்படின்மா. சும்மா இருமா, இந்த தாடியை பார்த்தாலே பிசாசு பயப்படுறான்னு. ஒன்று ரெண்டாவது மக கத்திரிக்கோள் கொண்டாந்து கொஞ்சம் வெட்டி கொடுங்கப்பா, நான் கையிலே வச்சிருக்கிறேன்னு. அது ஊழியம் செய்யுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் பலம் உள்ளவங்க, திட மனசுன்றவங்க உலகத்தாருக்கு தெரிஞ்சாதானே உங்கள் வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிக்கிட்டு 10 பேர் பின்னாலே வருவாங்க. நீ ஏன் ஒரு பயந்தாங்கொள்ளின்னா யார் வருவாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களோட கத்திருக்கிறான்னு கேள்விப்பட்டாலே உங்கள் கூட ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. இன்னும் கேள்விப்படலையே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது உன்னோடும் இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறேன். 12 மணிக்கு மேலே அப்புறம் உங்கள் முகம் ஒன்றா தான் தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? 6 முகமாக தெரிஞ்சுது, இனிமேல் ஒரு முகமாக தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? எது வந்தாலும் ஆண்டு பார்க்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. பார்த்தா பயந்துருவீங்க. எடிசன் ஒரு பையன் ஸ்கூலில் சரியாகவே படிக்கலை. அந்த டீச்சரு பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இவனுக்கெல்லாம் பாடம் நடத்த முடியாதுன்னு. சரியாக படிப்பு ஏறல அவனுக்கு. வீட்டுக்கு வந்தவுடனே அந்த லெட்டரை பிரிக்கக்கூடாது, அம்மா தான் அம்மா படித்து பார்த்தாங்க. என்னம்மா எழுதியிருக்கு? எடிசன் இஸ் அ கிரேட் மேன், எடிசன் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பாய், இவனை மாதிரி ஒருத்தரும் இல்லை அப்படின்னு உங்கள் டீச்சர் எழுதி கொடுத்தாங்கன்னு. அவன் அப்படியா அப்படியா? ஆனால் அது ஒரு அட்டர் ஃபெயிலியர். கொஞ்ச காலம் ஆச்சு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த எடிசன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகி உலகமெல்லாம் பேசுகிற அளவு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகிட்டாரான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் அவங்க அந்த அம்மா இருந்த அறையை சுத்தம் பண்ணும்போது அந்த பெட்டியில் டீச்சர் கொடுத்த லெட்டரை படித்து எடுத்து பார்த்தாராம். பார்த்தா எடிசன் இஸ் அன் இடியட், யூ கீப் யுவர் பாய் இன்சைட் யுவர் ஹவுஸ், எங்களால் முடியாதுன்னு. அப்போ அவர் ஒன்று அழுதாராம். இப்படி என்னை அந்த அம்மா காயப்படுத்தியிருந்தாலும் எங்கள் அம்மா தங்கமான பிள்ளை, இதை மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள், என்னை தைரியப்படுத்தினாங்களே. இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியர் இருந்தாலும் the minute you entered into gates of God, என் பிள்ளை ஜெயிக்கிறான், என் பிள்ளை ஜெயிக்க தான் பிறந்தான்னு உன்னை பார்த்து சொல்கிற ஒரு கர்த்தர் எப்படி துதிக்க முடியுமா? கரங்களை தட்டி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. எப்படி பாஸ்டர் பலம் எப்படி கொள்றது? பிரச்சனையெல்லாம் முதல்ல சொல்றாரு. நீயும் உன் ஜனங்கள்லாம் எழுந்து யோர்தானை கடந்து பிரச்சனையை வச்சுட்டு எழும்ப சொன்ன எப்படி?
இப்படி சொல்கிற ஆளுன்றதுக்காகத்தான் கர்த்தர் மோசையோடு இருந்தார். மோசையோடு இருந்தப்போ கடலே வழியான போது யோர்தான் எந்த மூலை? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பாவக்கடல், சாபக்கடல் எல்லாத்தையுமே ஜெயிச்சு வந்திருக்கிற ஆளுக்கு இப்போ இருக்கிறலாம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அதையெல்லாம் ஜெயிச்சு வந்த உனக்கு இதெல்லாம் கால் தூசு, புரிஞ்சிக்கார லூசு. நான் சொல்றது அப்படிதான், மலை மாதிரி பிரச்சனை. இதை நினச்சிக்கிட்டு உட்காந்தாலும் லூஸ் மாதிரி ஆயிடுறேன். கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டவர்னா லேஸ் ஆயிடுது, அப்புறம் அது தூஸ் ஆயிடுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு இடமனதாயிரு, பலங்கொண்டு இடமனதாயிரு. ஆமென், அல்லேலூயா. இனிமேல் உங்களை யார் பார்த்தாலும் என்ன நடந்ததுங்க உங்களுக்கு? இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கணும். ஆமென். ஒரு ஆளுக்கு பேய் பிசாசுன்னா ரொம்ப பயமா, ஆனால் பொழுதோட வீட்டுக்கு போயிடுவானா, இருட்டு எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டான், ஏன்னா பேய் பிசாசு பயம். ஒரு நாள் அவன் போன பஸ்ஸு பஞ்சர் ஆகி 7 மணிக்கு அவங்க கிராமத்துக்கு போகிறானா. பார்த்தா ஒரு மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாராம். என்னங்க பெரிய வீட்டுக்கு போகலையான்னு. இல்லைப்பா, நான் கொஞ்ச நேரம் காற்று வாங்க உட்காந்துருக்கேன்னு. அப்படியா, இவ்வளோ நாள் நான் உங்களை பார்க்கலையான்னு நான். அவன் சரி, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், துணையாக வாங்கன்னு அவரும் வராராம். அது சரி, இங்கே எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? அந்த மரத்தில் என்னாராம். ஏன் உங்களுக்கு வீடு இல்லையான்னா, நான் செத்து 10 வருஷம் ஆச்சுன்னாரான். இவன் இது வரைக்கும் அது கூட தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஜுரம் முத்தி போய் டைஃபாய்டு ஆகி எல்லாம் கவனிக்கணும். சொல்கிற உன் கையை பிடிச்சி தான் கூட வந்து சொல்கிறார், பலம் கொண்டு திடம் மனதாயிரு. அவ்வளோதான். ஜனங்கள்லாம் எழும்பிட்டாங்க. யோர்தான் அப்படியே பிரவாகித்து வருது. கவனிங்க, அந்த அந்த மேலேருந்து வர்றதுனால ஃபோர்ஸ் நிறைய. காலை வச்சா போயிடுவான் நம்மால். அந்த 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 தண்ணீர் மேலிருந்து வர்றதுனால ஃபோர்ஸாக வரும். ஆனால் நம்மால் காலை வைக்கிறான், அப்படி நிற்குது. நான் சொல்ல புரியுதா? அந்த யோர்தானில் யார் கால் வச்சாலும் போயிடும், ஆனால் நீ விசுவாசி ஆகிட்டு காலை வைக்கிறதுனால நிற்கும். சொல்லுங்க. அப்படின்னா இப்போ நின்று நீ பண்ணுற தீர்மானம், நேற்று வரை நான் எப்படி யாருக்கு எப்படி தெரிஞ்சணும், இனிமேல் நான் ஒரு தோல்வியாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே. ஆமென். இதுக்கு முன்னால் நோட்டு நல்லா இருந்தது. எழுந்து நின்று நான் கால் வைக்கிறேன். ஆண்டவரே, நேற்று வர என் பேரு ரிப்பேர் ஆண்டவரே, இன்னைக்கு சர்வீஸ் பண்ணியாச்சு ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்ன சர்வீஸு? ஷிப்பையே சர்வீஸ் பண்றது. இதெல்லாம் விசுவாச கப்பல். ஆனால் இந்த ஒர்ஷிப்பு சர்வீஸில் சர்வீஸ் ஆகி இதுவரை சோர்ந்து போய் நம்மளை உட்கார்ந்துருந்த பார்த்துருப்பாங்க. இனிமேல் என்னாச்சு, என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, அந்த வித்தியாசம் காட்டுறவங்களோட கர்த்தர் இப்போ வருவார். ஏன்னா இந்த வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணு, இந்த வார்த்தையை சொல்லுன்னார். இல்லை ஆண்டவரே, நான் அரியலூருக்கு வரும்போது எனக்கு தந்த வார்த்தைன்னு. யோசுவா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஜனங்களை உட்படுத்தினா.
சொல்லுன்னார். ஆமென். இதுக்கு முன்னால் உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் பார்த்தீங்கல்ல, இன்னிலிருந்து என் முகமா இது, அப்படி ஒரு வித்தியாசம் தெரியணும். அது எப்படி? மோசையோட நண்பர் போல பேசிட்டு இருந்தார் பாருங்க. மோசையோட கர்த்தர் பார்த்தா அவர் முகம் பிரகாசமாயிடுச்சு, நண்பனோட முகமுகமா பேசுற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அப்படி 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 எப்ப பாரு இதையே பேசி 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 இப்படி இருந்து போச்சு. ஆமென். கரை திரை குறை எல்லாம் இதுல இருக்கு. இனி ஆண்டோட பேசி 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 இப்போ நான் போல பிரசங்கம் பண்ணுறேன்னு நான் கவலைப்படலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவலை வர்றதும் இல்லை. வந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு பாட்டு எழுதி பாடி அதை சரி பண்ணி, அந்த பாட்டு என் வாயில் இப்போ ஒரு 100 முறை வர்றதுக்குள்ள அந்த கவலை இருக்காது. ஆமென். எத்தனை பேர் இப்போ தீர்மானம் பண்ணுறீங்க? கையை வருத்தி எப்படி தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஒரு நோயாளி, நான் ஒரு பலவீனம், நான் எங்க எழும்ப போறேன்? என்னெல்லாம் முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது ஆண்டவரே. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை ஜெயிக்க முடியாது. நான் சொன்னதை, நீங்க சொன்னதை எப்படி யோசுவா கையை பிடிச்சி சொன்னீங்களா அப்படி சொல்லுங்க. உன் பிள்ளை எப்படி சோர்ந்து போயிருக்குன்னு பாரு, எத்தனை முறை அழுதுன்னு பாருங்க. உன் மகன் என்னால் முடியாதுன்னு எத்தனை முறை சோர்ந்து போயிட்டாரு. சர்ச்சுக்கா அடுத்த வாரம் வர்றேன் போ. இப்பவே எப்படியாவது இயேசுவே கை பிடிச்சிருக்க, பலவீனம் மறைஞ்சிட்டான். பலம் கொடுத்துருங்க ஆண்டவரே, பலம் கொடுத்துருங்க ஆண்டவரே, பலம் கொடுத்துருங்க ஆண்டவரே. நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு தனியா அழுதவனுக்கு நீங்க சொன்ன பிற்பாடு அவன் அதிபதியா ஆயிட்டான் ஆண்டவரே. தனியா இருந்தவன் உனக்கு பலம் இல்லையா? பலம் கொண்டு திடமானதாயிரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் பிள்ளைங்க எப்படி சோர்ந்து போனாங்க, எப்படி பின்வாங்கினாங்க, எவ்வளவு தோல்வி நீங்க பொறுப்படுத்தல. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த முத்திரை அவங்க மேல போட்டுருங்க ஆண்டவரே, இப்ப போட்டுருங்க ஆண்டவரே. எப்படியாவது இயேசுவே நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தந்தைய போல தோல்வலிக்க சுமந்து காப்பதும் நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். வெட்கத்துக்கு பதிலா, லட்சைக்கு பதிலா, சாம்பலுக்கு பதிலா, துயரத்துக்கு பதிலா, ஒடுக்கத்துக்கு பதிலா என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களோ, சியோனில துயரப்பட்ட அனைவருக்கும் இளைப்பாறுதல், ஆறுதல் வர்ற காலத்தை உன் பிள்ளைங்க அனுபவிக்கிறத உலகத்தார் பார்த்து எங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலையேன்னு ஏங்குற காலம், அல்லது நீங்க சொன்னபடி நீங்க செய்யற அதிசயங்களை பார்த்து அவங்க வாய் பொத்தி கொள்ற காலம். In the matchless name of Jesus. இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியம் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்குது. என் குறைவுகளில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. கையை பிடிச்சிட்ட ஒரு உணர்வு தந்துருங்க. அவங்க முன்னால ஒரு யோர்தான் பயமுறுத்திக்கிட்டு இருந்தா, the minute
உன் பிள்ளைங்க ஸ்டெப் வைக்கும் போதே அது சார்தான் ஒரு வரைக்கும் போய் நிற்கட்டும். இந்த வித்தியாசத்தை இந்த வருஷம் நீங்க காட்டணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி. அன்பு அப்போஸ்தலர் எத்தனையோ ஊழியர்களுக்கு கொடுக்கிற அதே கனத்தை எளியவனுக்கும் கொடுத்தாரு. நினைச்சிருங்க ஆண்டவரே, 77 அல்ல, 87 அல்ல, 97 அல்ல, அது வரைக்கும் ராஜரீகம் அவரையும் அவருடைய பின்னடியாரையும் தொடரணும். நான் தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் மனதார அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது முடிச்சிருங்க போதல, எப்படியாவது கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் இன்றைக்கு பேசினார்? ஆமென். பலம் கொண்டு திடமனதாக இருங்க, எதற்கும் பயப்படாதீங்க. உங்க கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்வார். எப்படியாவது ஒரு அற்புதம் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோட நீங்க பேசினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, ஆவியை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. ஆமென். பாஸ்டர் வல்லமையை பயன்படுத்தினதற்காக நன்றி. ஆமென். பாஸ்டருக்காக, ஆண்டிக்காக, ஆமென், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? 2 கரங்களையும் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. ஊழியத்தின் மூலமா ஆண்டவர் அவங்களை கூட நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்களுக்காக 2 கரங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம். ஆமென். இன்னும் புதிய புதிய பாடல்களை ஆண்டவர் கொடுக்கணும். இன்னும் ஊழிய வாசல்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. அவங்க 3 பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மருமக்கள் மார்களுக்காக, ஆமென், அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, the whole family நீங்க ஆனர் பண்ணுங்க. ஆனர் பண்ணிருக்கிறீங்க, இன்னும் ஆனர் பண்ணுங்க, இன்னும் மேன்மைப்படுத்துங்க. ஆமென். யோசுவா சொன்னது போல, I will make your name famous என்று சொன்னது போல உங்க பேரை இன்னும் பெருமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இங்க வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. As a man of God, I bless everybody that has come to our church today. ஆன்லைன்ல பார்க்கறாங்க, bless பண்ணுகிறோம். உங்க வார்த்தை சொல்வது போலவே அவங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்க மேல் அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். அந்த தெய்வீக பாதுகாப்புக்குள்ள அவங்க வாழட்டும். இந்த வாரம் ஒரு ஜெயத்தின் வாரமாக, வெற்றியின் வாரமாக, முன்னேற்றத்தின் வாரமாக, ஆமென், தைரியத்தின் வாரமாக, விசுவாசத்தின் வாரமாக இருக்கட்டும். நாங்க பாடினது போலவே அற்புதங்களை காண்கின்ற வாரமாக இருக்கட்டும். உங்க சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா வியாதி, வறுமை உங்களை விட்டு விலகி தூரமாய் இருக்கட்டும். உம்முடைய கிருபை அவங்களை நித்தம் நித்தம் வழி நடத்தட்டும். எல்லா துதி, கன, மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. மாலையில்